வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனம். எப்போது நம்மளோட சொந்த மனம் துண்டாயிடும், தனித்தனியாக போயிடும், நொறுங்கி போயிடும். மனம் தான் நொறுங்குமா? இதயம் நொறுங்காதா? இதயம் நொறுங்கும். மனசு நொறுங்கும், இதயம் நொறுங்கும். என் நெஞ்சு உடச்சிட்டாங்க, என் இதயத்தை சுக்குநூறாக தொலைச்சிட்டாங்கன்னு சொல்கிறோம். இப்போது அந்த இதயத்துக்கு என்ன தான் ஆகுது, ஏன் அப்படி உடையுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் யார் நம்பிக்கை வச்சிங்களோ, யாரை பாசமாக பற்ற வச்சுருந்தீங்களோ, அவங்க உங்களை அலட்சியப்படுத்தும் போதும், உங்களை தனித்து இருக்க செய்யும் போதும், இல்லைன்னா வேறு யாரு கூடயோ நல்ல மாதிரி எதிர்த்து உங்களுக்கு புறக்கணிப்பு செஞ்சுருந்தாலோ உங்களுக்கு இந்த மாதிரி இதயம் மனசு வலிக்கும். இப்போது மனசு வலிக்கிறதுக்கும் மனசு வேதனையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நம்ம மனசு வலி அப்படிங்கிறது என்ன, மனசு வேதனைக்கு என்ன, மனசு வலினா என்னன்னு தெரியாத போது மனசு வேதனைன்னா எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது? இதுதான் வலினா அதோட நம்ம சாட்சியாக பார்க்குறது. வேதனைனா நம்ம அதை உணர்வாக எடுத்துக்கிறது. அந்த வலியை நம்ம கன நேரத்துலேயோ இல்லை நம்ம விழிப்புணர்வாக பார்க்கும்போதோ அந்த வலி கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும். ஆனால் நீங்கள் வேதனையாக ஆகும்போது உங்கள் மனசில் அது மெமரியில் ஸ்டோர் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் அந்த சூழ்நிலை வருதோ, எப்போல்லாம் அந்த மனிதரை பார்க்குறீங்களோ, அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இதுதான் இங்கே காதல்லையும் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எல்லாத்துக்கும் இதே தான். அப்போது இந்த இதயத்தை உடைக்க விடாமல் பார்க்க முடியாதா? அதுக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாதா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்காதா? அவங்க உடைக்கலான்னு தெரியாது. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு முன் பாதுகாப்பாக ஒரு முன் காப்பு மாதிரி நான் காத்து வச்சுருந்தா என்ன அப்படின்னு ஒவ்வொருவரும் நமக்குள்ளே ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு இழப்பை ஈஸியாக சரி செஞ்சிடலாம். இனி வரும் காலங்களில் இதயம் உடைக்கப்படுதோ இல்லையோ, மனசு கிழிக்கப்படுதோ இல்லையோ, இதை விட பயங்கரமாக கூட நடக்கும். அதனால் நல்லவங்க, அதாவது இதை பற்றி அலட்சியம் பண்ணாதவங்க, இதை பற்றி பிரக்கியம் இல்லாதவங்க, விழிப்புணர்வு இல்லாதவங்க, புரிஞ்சிக்காதவங்க, இதுக்கெல்லாம் அவங்கள பற்றி பேசலை. ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒரு நண்பர்களாகட்டும், ஒரு சகோதரன் சகோதரியாகட்டும், ஒரு அண்ணா தம்பியாகட்டும், இந்த மாதிரி உறவுகளை கூட இனிமேல் வர நேரத்தில் இதயம் நொறுக்கப்படும், சுக்கு நூறாக உடையப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒன்று இருக்குங்கிறதையும், இப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்கிறதையும் ஒரு சாட்சியாகவோ, ஒரு படம் மாதிரியோ, ஒரு கதை மாதிரியோ நீங்கள் கேட்டு வச்சே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி நொறுக்கப்படுறவங்களும் அதை வழி அனுபவிக்கிறவங்களுக்கும் என்னாகும்னா, இந்த மாதிரி அவங்க யோசித்தே பழகியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்த சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது கலங்கி போயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் அவங்கக்கிட்ட இப்போ சொல்கிறேன். அப்போது அவங்கள ஒன்று எப்படி பாருங்கன்னா, எப்படி பார்த்தா உங்கள் இதயம் பாதுகாக்கப்படும், உங்கள் உள்தன்மை சமநிலை இழக்காமல் இருக்கும், நீங்கள் நொறுங்கி போகாமல் இருப்பீங்கன்னா, அவங்க எப்படி இருந்தாலும் அப்படி ஏற்றுக்கிறது. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட உங்கள் கருத்தை சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லி நான் நல்லவ, இந்த சூழ்நிலையில் இப்படி செஞ்சேன்னு ப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் ஒருவேளை அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிங்கனாலும் அவங்க அதை நம்ப மாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு காரணம் தான் சொல்லுவாங்களே ஒழிய உங்கள்கிட்டருந்து முழுசாக உள்வாங்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிற காரணங்களை. அவங்க எப்படி இருந்தாங்களோ இப்போ வரைக்கும் இல்லை இனிமேயும் அப்படி தான் இருக்க போகிறாங்க.
உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் இவ்வாறு எனக்கு தவறிழைத்துட்டேன்னு உங்கள் மேலே தான் பழி போடுவாங்களே ஒழிய நீங்கள் சொல்கிற கருத்துக்களை அவங்க கேட்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிச்சிட்டா பிரச்சனையே கிடையாது. தாமரை இலை தண்ணி போல் உங்கள் உறவை வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. எதிர்பார்ப்பு வச்சுருந்தா மட்டும்தான் ஏமாற்றம் இருக்கும். யாரையும் மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. நீங்கள் வழியை போய் பற்று வச்சுக்கிட்டு அவங்க இப்படின்னு உங்கள் முன்முடிவுக்கு அவங்க வரலன்னு வருத்தப்படக்கூடாது. இதயம் உங்களோடது, வலி உங்களோடது, வேதனை உங்களோடது. அப்போது நீங்கள் தான் பிரகையாக இருந்து பார்க்கணும். என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இதை மாதிரி இருக்கணும்னு சொல்லி வச்சது அவளுக்கு அந்த துன்பம் வரும் காலங்களில் ரொம்ப ஒரு மருந்து மாதிரி இது யூஸ் ஆச்சு. அதனால தான் நான் இதை பேசலான்னு நினச்சேன். நீங்கள் நடுத்தரோடு நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், சொந்த பந்தங்கள், நீங்கள் ஒரு நிர்கதியான நிலையில் இருக்கீங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லை, வேலை இல்லை, பாதுகாப்பான இடம் இல்லை. இந்த சுச்சுவேஷனில் ஏதோ இழப்போ, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க லாஸ் ஆச்சு, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நீங்கள் பணம் விஷயத்தில் லாஸ் ஆகிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் யார் தந்து உதவுவாங்கன்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி அடித்து துரத்திடுவாங்க. அப்போ நீங்கள் நிர்கதியாக நிற்கும்போது உங்களுக்கு வலிக்கும்ல. அந்த வலியை நீங்கள் தாங்கி பழகிருந்தாவோ இப்படி வருங்கிறத நீங்கள் ஒரு சாட்சி பாவமாக யாருக்கோ இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை இந்த விஷயத்தை இப்படிலாம் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அவங்க அந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணதுனால ரொம்ப பெரிய ஒரு பாதிப்புக்கு உண்டாகலை. அவங்க இப்படி தான் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கள இதை நான் சொல்லும்போது ஒரு சும்மா விஷயமாக ஷேர் பண்ணுவோம்ல, அப்படி தான் சொல்லியிருந்தேன். அவங்க என்கிட்ட பேசும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் செஞ்சதுனால, இந்த மாதிரி தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. நான் என்னை அனாதையாகவே நான் உணர்ந்துக்கிட்டேன். என்னை யாருமே இல்லை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நான் எவ்வளோ கண்ணீர் விட்டாலும் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை தான் நான் அவங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன். அவங்க பிரச்சனை வரும்போது செஞ்சாங்க. இப்போ நான் இது ஏன் பேசுகிறேன்னா, இதை கேட்குறவங்களோ இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல உங்களுக்குள்ள ஆன்சர் இருக்குன்னு தேடுங்க. உங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா தப்பு எங்கேயோ இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் யாரையோ காத்திருந்து யாரையோ நம்பி மோசம் போயிட்டேன்னு புலம்புனீங்கன்னா தப்பு யாரையோ இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒருத்தங்களுக்கு நீ சார்ந்து போய் உங்களை விட்டு கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி அன்பை கொடுத்தீங்கன்னா, அவங்க விலகி போகிறாங்கன்னா தப்பு அவங்கக்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருக்குது. உங்களோட ஒர்த்தை நீங்கள் மதிக்கலன்னு அர்த்தம். உங்களோட ஆன்மாவை நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் இதயத்தை நீங்களே சுக்குநூறாக உடைக்கிங்கன்னு அர்த்தம். உங்கள் உடலை நீங்கள் வருத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. இதெல்லாம் செஞ்சோன்னே இதன் மூலம் வர்ற விளைவுகளை அவங்கள பிரிவினாலேயோ, அவங்க அலட்சியப்படுத்தி போனதுனாலையோ, அவங்க உங்களை கண்டுக்காமல் போகிறதுனாலையோன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்காங்க. உங்கள் அன்பு, உங்கள் பார்வை அன்பு இருக்க மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. அவங்க மேலே அன்பு இருக்கிறதுனால அவங்களும் உங்கள் மேலே அன்பு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டீங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. மனம் உடல் ஆன்மா ஒரு லயத்துக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும். அவங்கள அப்படியே ஏற்றுக்கணும். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வளைக்கக்கூடாது. உங்கள் வெறுப்பை அவங்க மேலே திணிக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் இங்கே உறவு சிக்கலுக்கு பெரிய பெரிய காரணமாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் வெறுத்த ஒரு விஷயத்தை அவங்களும் வெறுக்கணும்னு இல்லை, அவங்க நேசிக்கிற விஷயத்தை நீங்கள் நேசிக்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. இங்கே தனி மனித சுதந்திரத்தை ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்தில் எல்லாரும் செய்யணும். ஒரு மனைவியாக இருக்கட்டும், ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு குழந்தைங்களாக இருக்கட்டும், அண்ணா தங்கையாக இருக்கட்டும், தம்பி அக்காவாகட்டும், எல்லா உறவும் ஒருக்கு மேலே நீங்கள் ஒரு பற்று வைக்கும்போதோ, ஒரு இதுக்கு மேலே நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்கணும், அவங்கள உங்களுக்குள்ள கண்ட்ரோலில் கஸ்டடியில் வச்சுக்கணும்னு நினச்சாலோ, இது ரொம்ப பெரிய
ஒரு துன்பத்தில் தான் போய் முடியும். நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் இதுக்கு போடுற எஃபெக்ட்னால உங்கள்கிட்ட வந்துடுவாங்க அன்புன்னு. ஒரு நாள் நீங்கள் ஒரு ஒரு 1 வருஷம் போட்டு ஒருத்தவங்க அன்பை நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரே நாளில் உடச்சிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கும் தெரியும், ஆனாலும் நீங்கள் துன்பப்படுறீங்க. ஒரு பணம் எந்த வழியில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது செலவழிக்கும் போது அசால்ட்டாக தான் நினைப்பீங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, பால் வியாபாரம். 1 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் பால் கலந்து விற்கிறீங்க. அப்போது 1 லிட்டர் பாலுக்கு வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபா கிடைக்குது அப்படின்னா 50 ரூபா வேஸ்ட்டாக போனான்னு கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா அது தண்ணி தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால தான் இங்கே எல்லா பிரச்சனையும் காரணம். 50 ரூபா தான் பால், நமக்கு வந்து 100 ரூபா வைக்கிறோம். இப்போ 90 ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல, அது லாபம்தான். 10 ரூபா போனாலும் போதுன்னு சொல்கிறீங்க. அதனால தான் இங்கே பிரச்சனை. இந்த உலகத்தில் இங்கே போர் நடக்குது. ஒவ்வொரு இதயமும் ஒவ்வொரு இதுவும் கணமும் அங்கே யோசிச்சுட்ருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. இங்கே யாருக்கும் அந்த கடனோன்னு தான் நம்ம இருக்கோம். இது தவறு. ஒவ்வொரு பிரபஞ்சமும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குன்னா அங்கே இருக்க பிரச்சனையும் நமக்குள்ள பிரச்சனை தானே. ஏன் தெரியுமா இந்த போர் மூலம், இந்த உலகம் மூலம் இப்படிலாம் அப்படியே சுனாமி மூலம், இயற்கை சீற்றம் மூலம் உலக மக்கள் எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாமல் அடிச்சுட்டு போகிறாங்க? அந்த துன்பத்தை பற்றி நம்ம கொஞ்சம் கூட பிரக்கி எடுக்கிறதுனால தான். அந்த உயிர் மேலே கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாதனால தான். நீங்கள் ஒன்றும் போய் அவங்களுக்கு போய் போர் எடுத்துகிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சண்டை போடுங்கன்னு இல்லை, அவங்களுக்கு போய் வந்து சாப்பாடு ஆக்கி போடுங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இறந்தா, உங்கள் பாட்டிக்கு யாருக்கா உடம்பு முடியாமல் போனால், யார் வீட்லையாவது துன்பம் இருந்தால், உங்கள் சொந்த ரத்தத்துக்கு இருந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு சனம் இது எல்லாம் நல்லாயிடணும் இறைவா அப்படின்னு ஒருத்தவங்க நினச்சா இது சரியாயிடும். ஏன்னா அந்த பிரபஞ்சம் தான் நம்ம தான் பிரபஞ்சம். அப்படிங்கும்போது அவங்க யார்? இதை என் பேச்சை கேட்குறீங்கன்னா, என் பேச்சை 10 பேர் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் இல்லாமல் என் குரல் நீங்கள் கேட்கவே முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேலை, இல்லைன்னா நான் பேசவே முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்கே என்னவோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல தானே நடக்குது அப்படிங்கிற அசால்ட்டை நம்ம இருக்கோம். ஒரு நல்ல அங்கே இருக்க துன்பம் இங்கே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த பாதிப்பு இங்கே இப்போ வரைக்கும் கிடைக்காம இல்லை, நடக்காமல் இல்லை, புரியலை, நமக்கு தெரியலை, அவ்வளோதான். தெரியாதனால அறியாமல் இருக்கிறதுனால நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம இங்கே நல்லா இருக்கோம், சேஃபாக இருக்கோன்ட்டு. அந்த வீடியோ பார்க்குறீங்க, அந்த காட்சியை பார்க்குறீங்க, அதெல்லாம் பார்த்து உங்களை வந்து ஐயோன்னு சொல்லி ஒரு விவாத மேடையோ நேர்காணல் மாதிரியோ இப்படி தான் உலகம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனிதர் மாதிரி யோசிக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நீங்களாகும்போது நீங்கள் எப்படி அவங்க வேறேன்னு நினைக்கலாம்? அப்போ என்ன புரிஞ்சிருக்கோம், என்ன செயல்படுறோம்? நீங்கள் என்னத்துக்கு இத்தனை படிக்கணும், இத்தனை அறிவு எடுத்துக்கணும்? பேசாமல் ஒன்றும் படிக்காமல் சாப்பாடு சாப்பிட்டு பேசாமல் தூங்கி எந்திரிச்சு போகலாம்ல. தேவையில்லை. மனிதர்கள் வந்து நம்ம இப்படி இருக்கோம். ஒரு நாட்டில் குண்டு போட்டால் அந்த நாடு மட்டும் பாதிக்காது. அந்த மண், அந்த பூமி, அங்கே இருக்க பஞ்சபூதங்கள், காற்று, இங்கே காற்று தான் இல்லாமல் இருக்குது, மூச்சாக இருக்குது. அந்த குண்டு போடும்போது என்னோடய மூச்சு அங்கே போகாதா? என்னோடய மூச்சு அங்கே போய்ட்டு திரும்ப வராதா? நான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்கணுமா? சூழ உடல் எடுத்து எங்கேயோ போகிற நம்ம அந்த குண்டு போகிற இடத்துக்கு போக முடியாதா? மனசால் வேண்டுங்க எல்லோரும். அட்லீஸ்ட் இந்த கேட்குறவங்களாவது இந்த பூமி அமைதியாக இருக்கணும், இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் அமைதியாக இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு சாந்தம் நிலை ஏற்படணும்னு ஒரு சனம் நினைங்க. என்னென்னமோ பண்ண தேவையில்லை. நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு போய் வந்து நீங்கள் வாலண்டியராக ஒர்க் பண்ண தேவையில்லை. நினச்சாலே போதும். எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு. உங்கள் மனத்தை தூய்மை வச்சுக்கணும். நினைக்கிறதுல என்ன தப்பு? என்ன ஆகிடப்போகுது? இப்போ நம்ம சுற்றுச்சூழல்லாம் எடுத்து போனோன்னே போய் அங்கே இருக்க தங்கங்களும் வைரங்களும் பார்க்குறோம். அங்கேருந்து ஒரு 1/4 கிலோவோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ தூக்கிட்டு வந்துடுறோமா? இல்லை. இங்கே இருக்கீங்க நீங்கள், உங்கள் வீட்டில் இப்போ 500 பவுன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. செத்து போகும்போது எடுத்துகிட்டு போகிறீங்களா? இல்லை. அப்போ இது நிலையாமல் இருக்குன்னு தானே சேர்க்குறீங்க. அதே மாதிரி இதையும் நினைக்கலாம்ல. முடியாது தான், நடக்காது தான், ஆனால் சாத்தியம் இல்லை. நினைக்கிறதுல என்ன தப்பு? அங்கே சண்டை நடக்கிறதுக்கு நாங்கள் இங்கே என்னங்க நினைக்க முடியும்? எவன் சண்டை போடுறோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமாம், தெரியாது.
ஹோட்டல் போகிறது, மால் போகிறது, பப்புக்கு போகிறது, இறந்தாலும் செத்தாலும் கொண்டாடினாலும் என்ன ஆனாலும் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, பசங்க கூட சுற்றுறது, பெரியவங்களை வந்து இந்த உலகத்தில் இந்த இந்த பூமியில் இப்போ இருக்க பிரச்சனைக்கு இந்த இதயம் இப்படி உடஞ்சி போகிறதுக்கு என்ன காரணம்னா பெற்றோர்கள் தான். யாரை தெரியுமா அடிக்கணும்? பெற்றோர்களை தான். ஒவ்வொரு பெற்றோர்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த இந்த ஒரு படத்தில் சிட்டிசன் நினைக்கிறேன், அவன் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் அந்த அந்த தலைமுறையிலேருந்து இந்த தலைமுறை வரைக்கும் தண்டனை கொடுப்பாங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும் கூப்பிட்டு வச்சு என்ன மாதிரி நீங்கள் வளர்த்துருக்கீங்க, என்ன மாதிரி நல்ல செயல் சொல்லி கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி இந்த உங்கள் குழந்தைய வளர்த்துருக்கீங்கன்னு கேட்டுக்கணும். என்ன சொத்து சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், என்ன கல்வி கொடுத்துட்டோன்னு நினைக்கிறோம், என்ன அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோன்னு நினைக்கிறோம். கடைசியில் எல்லா பெற்றோர்களும் அழுக தான் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், என்னை விட்டுட்டான், என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான், இப்படி தான் 99% பேரண்ட்ஸு இப்படி தான் புலம்புறாங்க. நல்லா தாங்க இருந்தான், அவன் வந்து மாற்றிட்டான், நல்லா தாங்க இருந்தான், அவன் வந்து மாற்றிட்டான், இவ அடங்க மாட்டேங்கிறாங்க, இவ தாங்க தப்பு. இப்போ ஒன்று சொல்லிக்கிறாங்க, இவன் மேலே தாங்க தப்பு, அந்த பையன் நல்ல பையன், என் பையன் நல்லவன் இல்லைங்க, அந்த பொண்ணு நல்லவங்க, இப்படி சொல்லிக்கிறீங்க. உங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் உயிர்லேருந்து வளர்ந்த உயிரை ஒன்றுமே பண்ண முடியல உங்களால். அப்போ அந்த சொசைட்டியில் என்னத்தை கற்றுக் கொடுத்தீங்க, என்னத்தை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்? ஒரு மனத்துலையாவது ஒரு எண்ணத்தை போடணும்ல. இங்கே ஓவர் செல்லம் எதுக்கு? ஓவர் செல்லத்தால் தான் இங்கே இருக்க பாதி இல்லை முழு பிரச்சனையும் தான். நீங்கள் அனுபவிக்காத சந்தோஷத்தை குழந்தைங்க அனுபவிக்கணும், நீங்கள் அனுபவிக்காத அதே மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அமெரிக்காவில் இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபாரினில் இது நித்யானந்தர் பேசினாரா என்னன்னு தெரியல. நான் போனேன், கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னா, அந்த உலக தலைவர்கள்லாம் என்கிட்ட வராங்களே, வந்தாலும் என்ன கேட்டாங்க தெரியுமா, என் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க, போர் அடிக்குது, ஒன்று தான் இருக்குது, தற்கொலை தான் அவங்க பண்ணல, அந்த தற்கொலை தான் பண்ணிக்கணும், அவங்க அதையும் செஞ்சு பார்க்க தயாராக இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. மனம் வந்து அடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபோனு நீங்கள் ஃபோனு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பாத்ரூம்லேருந்து சாப்பிட்றதுலேருந்து உங்கள் தலையில் எல்லாம் 24/7 வரைக்கும் ஃபோன் தான். கிராமத்துக்கு போங்களேன், பாத்ரூமுக்கு நடந்து போகிறவங்களும் இந்த மாதிரி வெளியில் வாக்கிங் போகிறவங்களும் கையில் ஃபோன் எடுத்து தான் போகிறாங்க. ஏன்னா அந்த கிராமத்துலலாம் வெட்ட வெளியில் போகிறாங்களா, அதுக்கும் ஃபோனு, பஸ்ஸில் ஃபோனு, வெளியில் எங்கே பார்த்தாலும் ஃபோனு, ஒருத்தங்க பார்க்குறதில்ல, வெளியில் பார்க்குறதில்ல. உலகம் ரொம்ப சுருங்கி போச்சு, மனசும் சுருங்கி போச்சு. அப்போ அந்த மனசை நொறுங்கினா மட்டும், அந்த உடைச்சா மட்டும் வலிக்குது. அந்த வலியும் சரி பண்ண தெரில, ஏன் வலிக்குன்னு கண்டுபிடிக்க தெரில. இங்கே மனிதர்களுக்கு வந்து என்னென்னா, என்ன பண்ணால் என்ன செய்யனே தெரில. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு மனிதர்கள். சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க கூட 500 ரூபாய் ட்ரிங்க்ஸ் அடித்து சாப்பிட்டுட்டு செலவு பண்ணிடுறாங்க. 500 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க, அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்குறாங்க. இப்படி ரொட்டேஷனில் தான் போகுது. மாத கடைசியில் கடன் வாங்குறாங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு திரும்ப ஓடுறாங்க, திரும்ப இப்படி தான் வறுமையிலே தான் இருக்குது, பணத்துகிட்டே தான் இருக்குது. இதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு இந்த வீடியோ பண்ண நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதயம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது என்ன எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குங்கிறத சொல்கிறது தான். ஒரு ஜனம் நினைங்க, உங்கள் மனசால் இதை கேட்குற அத்தனை பேரும் இந்த நிமிஷம், ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாஸ் பண்ணாலும் சரி, இந்த வீடியோ கேட்டு முடித்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் கேட்டிருக்கீங்கனாலும் சரி, இந்த உலகம் சாந்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, மக்கள்லாம் ஹாப்பியாக இருக்கணும். ஒரு சனம் ஒரு இமேஜின் நினைங்க, ஒரு விசுவல் பண்ணி பாருங்கள், போதும்.